Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட் மாஸ்க் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஷீட் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி இந்த ஷீட் மாஸ்கோட டூஸ் அண்ட் டோன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யார் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கோவிந்த் சங்கீதா, அதே மாதிரி மனிஷா பேகம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுறோம், ஃபேஸ் பேக் போடுறோம், அதுக்கும் இந்த ஷீட் மாஸ்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட் மாஸ்கில் வந்து சீரம் எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான சீரம் வந்து இதில் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னில் போடும்போது அது வந்து எவாப்ரேட் ஆகாது. யூஸ்வலாக வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் மாஸ்க்கோ போடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். காயிறப்போ பாதி நியூட்ரியன்ஸ் தான் வந்து உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே வந்து போகும். இதே வந்து இந்த ஷீட் மாஸ்கில் பார்த்திங்கன்னா இது அப்படியே வெட்டாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு மேலே வந்து அப்படியே லாக் ஆகிக்குது. அதனால் வந்து உங்களுக்கு இந்த உள்ளே இருக்க சீரமோட நியூட்ரியன்ஸ்லாம் வந்து எவாப்ரேட் ஆகி போக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்குள்ளே ரொம்ப டீப்பாக இறங்குறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயத்துக்காக தான் வந்து ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஷீட் மாஸ்கோட டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஷீட் மாஸ்க் வந்து மேக்கப்புக்கு மேலே வந்து யூஸ் பண்ணக்கூடாது, க்ளீன் இல்லாத ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேக்கப் ரிமூவர் வச்சு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ஷீட் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்துகிட்டு இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல க்ளீன் ஸ்டேட்டில் தான் நம்ம இந்த ஷீட் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு டோனர் எடுத்துக்கிறேன். டோனரும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷீட் மாஸ்கில் மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எப்பவும் போடுற ஏதாவது சீரம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த சீரம் வந்து எப்பவும் போல் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம். நைக்காவில் வந்து இந்த 2 ஷீட் மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஷீட் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கூஸ்பெரி பப்பாயாவோட ஷீட் மாஸ்க்கு. இது நல்லா பிரைட்டன் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து இந்த ஷீட் மாஸ்க்கை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஷீட் மாஸ்க்கு வந்து யூஸ்வலாக எப்படி கட் பண்ணணுன்னா, நம்ம இதிலேருந்து இது வரைக்கும் வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு எசன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வரும். உங்கள் கையில் வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து கருப்பாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த எசன்ஸ் வந்து தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி உங்கள் கழுத்தில் இருக்க இந்த கருப்பு பகுதியிலையும் வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். இது வந்து வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த சீரம் வந்து சுத்தமாக வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஃபுல்லாக இப்படி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஷீட் மாஸ்க் வந்து எடுக்கலாம். ஷீட் மாஸ்க் எடுத்தாச்சு. இதை வந்து வீசிடாதீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு லேயர் தான் இருக்குது, 2 லேயர் இல்லை. இதே கொரியன் ஷீட் மாஸ்க்னால் வந்து உங்களுக்கு இதில் 2 லேயர் இருக்கும். அதை வந்து நீங்கள் பிரித்து யூஸ் பண்ண வேண்டியது வரும். இது வந்து ஜஸ்ட் ஒரு லேயர் தான் இருக்குது. ஸோ கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஷீட் மாஸ்க் வந்து ஸ்கின்னில் ஒட்டும்போது இங்கே வந்து பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த ஷீட் மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஷீட் மாஸ்க் எப்பவுமே வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி விடுங்க. இந்த ஷீட் மாஸ்க் வந்து அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஆன்டி ஏஜிங் மாஸ்க்காக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னு நம்ம அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தொங்கி போகாது. ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்ல லிஃப்ட் வந்து கொடுக்கும். இப்படி கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணோன்னா. இந்த ஷீட் மாஸ்க் வந்து நம்மளுக்கு நெக்லலாம் இல்லை, பட் இதில் வந்து நிறையா சீரம் இருக்கிறதுனால அது அப்படியே வந்து அந்த ஷீட் மாஸ்க்லேருந்து அப்படியே நம்ம நெக்லலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 12:29 ஆகிடுச்சு. இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு தூங்கிடக்கூடாது. பட் இந்த மாஸ்க் வந்து எவ்வளோ நேரம் நம்ம வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சா வந்து நல்லது. நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்குமே வந்து நம்ம ஃபேஸில் வந்து வைக்கலாம். இந்த மீதி இருக்க எசன்ஸ் வந்து நான் என்னோடய கையிலலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷீட் மாஸ்க் போட்டு ஆல்மோஸ்ட் வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இதை வந்து வீசிடாதீங்க. இந்த சீரம் பார்த்தா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா மசாஜ் கொடுத்தா தான் அந்த ஸ்கின்குள்ளே வந்து இறங்கும்.
ஆக்சுவலி அப்சர்வ் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆயிருக்கா இல்லையான்னு எனக்கு இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து ஒன்றும் தெரியல. நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் வந்து இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். பட் என்னோடய ஸ்கின் வந்து பயங்கரமாக ஹைட்ரேட்டடாக நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு ஓகே, ஒரு அளவுக்கு ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ இதை வந்து ஒரு அளவுக்கு வந்து என்னோடய ஸ்கின்னுக்குள்ளே நல்லா உறிஞ்சிருச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நைட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. டே டைம்னா ஒரு க்ரீமும் சன்ஸ்க்ரீனும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா லாக் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளாத்தை வந்து நம்ம இந்த கை முட்டியில் கால் முட்டியில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ கையில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த ஷீட் மாஸ்க் வந்து நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது அப்படின்னு வந்து ரீசெண்டாக சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஷீட் மாஸ்க்லாம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஷீட் மாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலையெல்லாம் கம்மி இல்லை. ஜஸ்ட் ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 100 200 வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருனாலையும் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து டிஷ்யூ வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு தடவை யூஸ் பண்ண ஷீட் மாஸ்க்கு எகைன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்க. நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.